ஹலோ நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த பிளேஸில் இருக்காங்கங்க. பாருங்கள், அவர் தான் இவர். ஸோ நம்ம இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு கதையை வந்து சுமந்துட்டு இருக்க ஒரு பிளேஸுங்க இது. இதுக்கு வந்து இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்டினுக்கும் ரிலேட்டான ஒரு பிளேஸ். அது எந்த பிளேஸுங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அது என்ன இருக்குது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஆமாங்க, அதாங்க இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் கேவ் ஆஃப் தி 7 ஸ்லீப்பர்ஸ். இஸ்லாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் அல் கஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிக்லேயே இருக்குது, கிறிஸ்டினிஸ்லையும் இருக்குது. நீங்கள் குரான் இல்லாட்டி வந்து பைபிளில் வந்து பார்க்கலாம். 7 ஸ்லீப்பர்ஸ் கேவ் அப்படிங்கிறது என்னென்னா, 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமுடைய ஆட்சி வந்து இங்கே ஜோர்டானில் இருக்க டைமில் வந்து அவங்க கிறிஸ்டினிஸ்ட்டை வந்து ரொம்ப அடக்கி பார்க்கணுன்னு நினச்சாங்க. அதாவது வந்து ஒரு அடக்குமுறையை கையாண்டாங்க. அந்த டைம் வந்து எங்களுக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு கடவுளுடைய விசுவாசியாக இருந்த ஒரு 7 இளைஞர்கள் வந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தினால அவங்க உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வரும் அப்படிங்கிற பயம் வந்த உடனே அவங்க தப்பிச்சு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கடவுளாக கொடுத்ததை அவங்க நம்புகிறாங்க. அந்த குகைக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே எப்படி எந்தில் போகிறதுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறோம். நம்ம அந்தல ஒரு வழிக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நம்ம காய்ஸ் எல்லாம் வராங்க. இவர் தான் மெயின் ஹீரோ, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம பங்களாதேசி எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்க. லீவ் டேஸ் ஆனாலே இது பண்ணுவாங்க போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இதுதான் வந்து 7 ஸ்லீப்பர்ஸ் கேவ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா ரொம்பவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருக்குங்க, ஓப்பனில் இருக்குது. பட் உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கும்போது என்னாச்சுன்னா, அவங்க கடவுளை வேண்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டாங்க. பாருங்க, குகை மாதிரி இருக்கா, அதெல்லாம் மூடி வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறி இருந்துச்சு. ஆட்சி மாறி இருந்துச்சு, அதிகாரம் மாறி இருந்துச்சு, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரே சாக்கா இருந்துச்சு, என்ன நம்ம ஒரு நாள் தானே தூங்கி இருந்தோம், பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது அவங்க தூங்கினது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 3 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 300 வருஷம் தூங்கி இருக்காங்க. 300 வருஷம் தூங்கி எந்திரிச்சு அவங்க வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது கடவுளுக்கு ஒருத்தங்க விசுவாசியாக இருக்கும்போது அவங்கள எந்த முறையில் வேணாலும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு. ஸோ அப்படி தூங்கி இருந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து கேவ் ஆஃப் தி 7 ஸ்லீப்பர்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து உள்ளே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பழமையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க 2 பேர் இல்லைங்க, மொத்தமாகவே இப்போ இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து அதெல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல். இந்த இடத்துக்கு வந்து ஒரு விதமான அமைதியை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனால் இருக்குமே என்னமோ. குரான் அண்டு பைபிளில் வந்து அமைதிக்கான ஒரு இடமாகவும் ஒரு புனிதமான இடமாகவும் குறிச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா தெரியும். அட் த சேம் டைம் இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஷாப் எதுவும் இல்லைங்க. வந்தோம்னா வரும்போதே எல்லாம் வாட்டர் ஹீட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். சேம் டைம் இன்றைக்கி நான் வந்த டைம் ரொம்ப வெயிலாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா க்ரௌடாக இருக்குது. நம்ம அப்படியே மெதுவாக போய் பார்த்துட்டு வருவோம். இதாங்க 7 ஸ்லீப்பர்ஸ் கேவ்.
இது அவங்க இங்கே வந்து தங்கி இருக்கும்போது பயன்படுத்தின பொருட்கள் போல. இது வந்து நம்ம இப்போ மேல இருந்து பார்த்தோம்லங்க அந்த இடம். Sweating bro. அரபிக்கில் என்னமோ ரைட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஸ்டே பண்ணி இந்த டைம் பண்ணியிருப்பாங்க போல. Sorry, just attention please. There is a brief in Arabic, then I will repeat in English. بداية بسم الله الرحمن الرحيم. هذه الساحة هي الفجوة. الله عز وجل يقول وهم في فجوة منه. أصحاب الكهف ناموا في هذا المكان. الكلب بقي على الوصيد على عتبة الباب. الشمس تدخل عليهم من الفتحة اللي على اليمين وقت الظهيرة، وعند المغيب غروب الشمس من الباب. الفتية بعد ما ناموا وصحيوا وماتوا دفنوا في نفس المكان. هذا قبر، وهذا الثاني، الثالث اللي في الخلف، 3 هون 3 هون 6، السابع اللي في الوسط على الأرض بين القبرين. حاليا هذه القبور فارغة ما فيها شيء، جمعت بقايا العظام في هذا القبر. النجمة اللي على القبر هون 8 وهي إشارة للعدد، 7 و8 كلبهم والله أعلم. هذا الكهف على زمنهم كان مغارة عادية. كل هذه التعديلات حصلت بعد. آخر تعديل حصل على الكهف هذا التلييس الأبيض في زمن صلاح الدين الأيوبي. This area in Arabic we called al-Fajwa. أصحاب الكهف they slept over there. The dog it was outside in the entrance of the cave. Sunlight used to come from that tunnel inside to the right at Zuhur time. Sunset comes through the door. After they slept, then they woke up, then they died. The people in that time buried them here. This is the first one, second one, third one. 3 here, 3 here, 6. The 7th in the middle. It's empty now. The Jordanian government gathered all the remains and put it in that one. The star here, it's not Star of David. That's 1 6 point, but here it's 8. 8 it means 7 guys plus 1. When they hide here, it was a natural cave, normally cave. After they passed away, the Byzantine modified it. Last renovation, the white plaster, white cementing, 900 years ago. If you want to take a photo, you can. If you have any question, you can ask me. ஆக்சுவலாக வந்து இந்த ஒயிட் பிளாஸ்டர் வந்து 900 இயர்ஸ் அகோ பண்ணதாமாங்க. சேம் டைம் இங்கே வந்து 7 ஸ்லீப்பர் சொன்னோம்ல, ஒருத்தர் இங்கே 2 பேர், 4 ஆயிடுச்சுங்களா. இங்கே 1 2 சேம் 3 7 பீப்புள்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. சன்லைட் வரக்கு தான் வந்து நம்ம அந்த இடம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அண்டு இங்கே தான் வந்து இன்னொரு டாக் ஒன்று வந்து கூட இருந்துச்சாமா. அது வந்து வெளியே படுத்துருந்துச்சு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல படுத்துருந்துச்சு அப்படிங்கிறாரு. இருக்குங்க உண்மையிலுமே அங்கே ஒரு மாதிரி அமைதியாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கிறிஸ்டினிசத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோம் வந்து அதை எதிர்த்தாங்க. நாங்கள் எங்கள் கடவுள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க வந்து இருந்த இடம், தப்பிக்கிறதுக்காக இருந்த இடங்க அது. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் குறிக்கோளோடு இருந்தோம்னா தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து காட்டுறது தான் இந்த 7 ஸ்லீப்பர்ஸோட லைஃப்
அண்ட் 300 இயர்ஸுங்கிறது சும்மா வாங்க 1 டே 2 டே இல்லை. ஒரு கடவுள் சக்தி இல்லாமல் இப்படி வந்து தெரியாமல் இருக்க முடியுமா 300 இயர்ஸுங்கிறது? அதனால் அவங்க நம்புறது என்னென்னா இந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு தான் இது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரான்லேயும் பைபிள்லேயும் வந்து இந்த பிளேஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது, ஒரு குட் ஃபீல் வந்து கிடைக்கிது. இதில் ஒரு வழி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வழி இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே டாக் இருந்துச்சு, அப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது சன்லைட் இதில் வரும், அப்புறம் அதில் ஒரு குகை பார்த்தோம்ல, அங்கேருந்து வந்து சன்லைட் வரும் அப்படின்னாரு. அவங்க இந்த வழியில் வந்து இங்கே இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு சின்ன குகையில் 7 பேர் வந்து சாப்பாடெல்லாம் இல்லாமல் இருந்திருக்காங்க. சேம் டைம் அவங்களே ரெடி பண்ணி செஞ்சுருக்காங்க. அந்த பாத்திரமெல்லாம் பார்த்தோம்னா இதில் ஒரு வழி இருக்குது பாருங்கள். ஆலிவ் வந்து வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், கார்டன் அப்பளையாக காட்டினது தான். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தோம், ஒரு பிளண்டர் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை. நீ போய் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் பண்ணி பார்ப்போம். செம்ம ஹீட்டுங்க. ஆனால் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், வாட்டர் ட்ரிங்க் பண்ணுற பிளேஸு. இது வந்து கார்டன் தான். செக்யூரிட்டி இருக்காங்க. இது வந்து மாஸ்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே இல்லைங்க. அவங்க பிலீவ் பண்ணுறது ஒன்றே தான். காட் ஒருத்தர் இருக்கார், நம்ம அவரை நம்பினோம்னா காப்பாற்றுவார். நீங்கள் கடவுளாக நம்பாட்டிங்க கூட உங்களை நீங்கள் நம்பி ஒரு விஷயத்து மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அது உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு போங்கிறதும் ஒரு சின்ன இதுதான். ஸோ நீங்களும் அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸில் வந்து இதே மாதிரி பிளேசஸ் வந்து பார்ப்போம். பாருங்கள், பிளேஸ் எல்லாமே ஆலிவ் ட்ரீ தான். ஸோ 7 பீப்புள்ஸ் அண்ட் 1 டாக் இருந்ததுக்கான இது இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் இதை பற்றி என்ன ஏதுங்கிறது. அண்ட் அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஒரு கடவுளுக்கு ரிலேட்டடானது. அந்த இஸ்லாமியத்தை பற்றியும் கிறிஸ்டினிசத்தை பற்றியும் எல்லாமே இந்த ஜோர்டான், ஜெருசலேம் அதை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் பிளேஸ் யூ லைக்ட் அண்ட் திஸ் vlog ஆல்சோ யூ லைக். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணுவோம். டேக் கேர் நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாய் பாய்.